வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் வரலாம். ஏனென்றால் இந்த நாள் பௌர்ணமியினுடைய இரவு. அது மட்டுமா, வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. ஆடி மாதத்தில் வருகின்ற 4வது வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. அது மட்டுமா என் குழந்தையே, இன்று வரலட்சுமி விரதத்தினுடைய இரவு. இப்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு பேரதிர்ஷ்ட நாள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல தடைகள் வரத்தான் செய்யும். உன் அப்பன் என் வாக்கினை கேட்க விடாமல் பல இடைஞ்சல்கள் உனக்கு வரத்தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி இந்த கந்தன் வாக்கினை ஒருவரால் கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ராஜயோக ஜாதகமாக மட்டுமே இருக்க முடியும். ராஜயோக ஜாதகம் கொண்டவர்களால் மட்டும்தான் இன்று இந்த கந்தன் வாக்கினை கேட்க முடியும் என்று நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன். என்றால் என் பிள்ளை, நீ எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெற்ற குழந்தை என்பதனை புரிந்து கொள். அவர்கள் அதை சொன்னார்கள், நம்மை ராசி இல்லாதவர் என்று சொன்னார்கள் என்று நினைத்து நீ கலங்கினாயே. உனக்கு இந்த தெய்வத்தின் வார்த்தைகள் இத்தனை உறுதியாக கிடைக்கிறதே, இப்பொழுதும் உனக்கு புரியவில்லையா? உனக்கு தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் முழுமையாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? என் தங்கமே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்குள்ளிருந்து இந்த வாழ்க்கையை உன்னை சரிபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம். இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டிய உண்மைகளையும் இனி எல்லாமுமாக உன்னுடைய விருப்பங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கிறது. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். இனி எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து பதற வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நீ கண் முன்னால் காண வேண்டிய நேரம். இந்த வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை இந்த கந்தனால் நிகழ்த்த வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு யாராலும் முட்டுக்கட்டையை விதிக்கவும் முடியாது. அப்பன் முருகன் நான் இருந்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் பேரதிசயப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனை எண்ணிய என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வந்து அவர்கள் நினைத்த லட்சியத்தை அடைந்து விடுவார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற நேரம், உன்னை தேடி நான் வருகின்ற தருணம், இனி அத்தனைக்குமான பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டம். இனி நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டிய நேரம். இந்த தருணத்தை நீ விட்டுவிட்டாயானால் இனி உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை இந்த வாழ்க்கை காட்டி கொடுக்கும் பொழுது அந்த நேரம் அதை நீ உணராமல் போய்விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இனி உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் வருவேன் என்பது நீ புரிந்து கொண்ட உண்மையானால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ நிறைவானதொரு மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும். அப்பன் முருகன் என் கரம் பற்றி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதானே உண்மை. என் குழந்தையே, ஆரம்பம் என்பதும் முடிவும் என்பதும் எப்படி இருக்கும் என்று நினைத்து கலங்காது. இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமான தீர்வு என்பது உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதில் நான் மனநிறைவோடு இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் இந்த கந்தன் உனக்கு உறுதுணையாக நின்று நீ விரும்பியதை எல்லாம் தெளிவாக பெற்று கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தை, நீயும் இதையெல்லாம் பெறுவதற்கு முழுமனதோடு இருந்து விட்டால் அது போதுமல்லவா? இனி என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இனி எல்லாமுமாக உன்னை நான் நிச்சயமாக காத்திட வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகளில் நீ கலங்கினாலும் எந்த நிலையில் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் நிச்சயமாக உனக்கு
நான் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறந்திருக்க கூடாது. எல்லா சந்தோஷங்களையும் நம்மால் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் எப்பொழுதும் நமதாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நாமாக நின்று நமக்குரிய சந்தோஷங்களை மனநிறைவோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ ஒருபோதும் தளர்ந்து விடாதே. உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் கந்தன் வருகிறேன் எனும் பொழுது நீ எந்த இடத்திலும் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், எந்த இடத்திலும் உனக்குரிய வெற்றியை நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இதற்கு அடுத்தது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்தது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனிமேலும் என் பிள்ளை, நீ வருந்துவதிலிருந்து உனக்கு நான் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றேன். வருந்துவதும் கலக்கமடைவதும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை தேற்றி விடாது. உன்னுடைய வருத்தங்கள் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லாது. தேவையில்லாத இன்னல்களும் தேவையில்லாத துன்பங்களும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அப்படியே நிறுத்தி வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வெள்ளிக்கிழமை இரவில் கந்தன் உன் கண்ணில் பட்டிருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பன் என்னை நீ தவிர்க்காதே. கந்தனின் அருள் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை. என் குழந்தையே, என்னை நீ கண்டாலே உனக்கு வெற்றி உறுதியல்லவா? இந்த கந்தன் இருப்பதை உணர்ந்தால் இந்த வெற்றிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காதல்லவா? நீ நினைத்ததை விட பல சாதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக புரிவாய். நீ எதிர்பார்த்ததை விட பல இன்னல்களை தாண்டி மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திடுவாய். இதுவரையிலும் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை சோதனைகளாக கொடுத்தது என்று எண்ணி கலங்காமல், இனி எதையெல்லாம் நீ பெற்றாய் என்று நினைத்து வருந்தாமல், உனக்காக நடக்கின்ற அத்தனை உண்மைகளிலும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ விரும்பியபடி உனக்கு வெற்றி உறுதியாக போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் நீயாக நின்று உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை காணப்போகின்றாய். உன்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உத்திரவாதத்தினை நீ நிறைவாக பெறப்போகின்றாய். கலங்காது நின்றால் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நன்மைகளை நடத்தி கொடுக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென தொடர்ந்து வரக்கூடிய நேரம் அல்லவா? இந்த கந்தன் உன்னோடு வருகின்ற இந்த நொடிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே. கந்தனிருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தரும் பொழுது நீ எந்த இடத்திலும் சோர்வடைவாமல் நின்று கொண்டிரு. நீயாக நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உன்னை தீண்ட முடியும். நீயாக நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் உனக்கு உரிய வெற்றிகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு உனக்குரிய மகிழ்ச்சியை எப்பொழுதும் நீ நிறைவாக தேடத் தொடங்கு. இனி எல்லாவற்றிலும் இந்த கந்தன் நிச்சயமாக உனக்கு அருள் புரிய தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளையே, கந்தன் அருள் புரியும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை என்னவாக மாற்றுகிறதோ அதுவாகவே நீ மாறிவிட்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அதிர்ஷ்டங்களை நீ பெற்றுக்கொண்டால் அது போதும்.
கலங்காது நிற்கின்ற உன்னை இந்த வாழ்க்கையில் நான் கரை சேர்க்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பது உனக்குள் மிகப்பெரிய புரிதலாக இருந்து விட்டால் அது போதும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை தேடி பயணிக்க தொடங்கு. நிச்சயமாக சந்தோஷம் உனதாகும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.